அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மன் அன்தும், நீங்களெல்லாம் யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், முஃமினூன், நாயகமே நாங்கள் எல்லாம் முஃமினீன்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட முஃமின்கள் என்று சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் முஃமின்கள் என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? நீங்கள் முஃமின்கள் தான் என்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிற ஆதாரம் என்ன? என்ன அடையாளத்தை வைத்து நீங்கள் முஃமின் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களே, நஸ்பிரு அலல் பலா வ நஷ்குரு அலர் ரஹா வ நர்லா பில் கலா. மூன்று விஷயங்களை சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த மூன்று செய்திகளையும் கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்துமுல் முஃமினூன வ ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உண்மையில் நீங்கள் எல்லாம் முஃமின்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு சஹாபாக்கள் என்ன பதிலை சொன்னார்கள்? எங்களிடத்தில் மூன்று காரியங்கள் இருக்கிறது, அதை வைத்து நாங்கள் முஃமின்கள் என்கிற முடிவுக்கு வருகிறோம். பெருமானார் நீங்கள் முஃமின்களா என்று கேட்டார்கள். காரணம், முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முஃமின் என்பதும் முஸ்லிம் என்பதும் ஒரே வார்த்தை, ஒரே விதமான அர்த்தத்தை கொண்டது. அப்படி அல்ல. முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசம் உண்டு. பனி அஸத் பின் ஹுஸைமா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள். வந்த இடத்தில் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு விட்டோம், முஃமின்களாகிவிட்டோம் என்று சொன்னார்கள். உடனடியாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான், காலத்தில் அராபு ஆமன்னா, நாங்கள் எல்லாம் முஃமினாகிவிட்டோம் என்று இந்த கிராமவாசிகள் தெரியாமல் சொல்லுகிறார்கள். வலாக்கின் கூலு அஸ்லம்னா, முஃமின்களாகிவிட்டோம் என்று சொல்லாதீர்கள், முஸ்லிம்களாகிவிட்டோம் என்று சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், காரணம், ஈமான் இன்னும் உங்களுடைய கல்பிலே நுழையாத போது நீங்கள் எப்படி உங்களை முஃமின்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? அதனால முஸ்லிம்னு சொல்லுங்க, முஃமின்னு சொல்லாதீங்க என்று உடனடியாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே முஸ்லிம் என்பதும் முஃமின் என்பதும் ஒரே அர்த்தத்தை கொண்டதல்ல, இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு, வித்தியாசம் உண்டு. முஸ்லிம் என்று சொன்னால் ஒருவர் கலிமாவை தன்னுடைய நாவினால் மொழிந்து தன்னுடைய கல்பினால் அதை ஏற்றுக்கொண்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வினுடைய அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்கிற அடிப்படை ஏகத்துவத்தை ஒருவர் கபூல் செய்து கொண்டாலேயே அவர் முஸ்லிம். ஆனால் முஃமினாகிவிட முடியாது. ஒருவர் முஃமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் கலிமாவை தாண்டி ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆன் எதை சொல்லுகிறோ அதிலிருந்து கொஞ்சமும் அவர்கள் அடிபிறந்து வாழ மாட்டார்கள், தடம் புரண்டு வாழ மாட்டார்கள். குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவார்கள். பெருமானார் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகாரம் கொடுத்தார்களோ அதை அப்படியே செய்வார்கள். தன்னுடைய நஃப்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், தன்னுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், தன் ஆசைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க பேணுதலான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர்களைத்தான் நாம் முஃமின் என்று சொல்லுகிறோம். சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க முஃமின்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எதை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறீர்கள்? மூன்று விஷயங்களை சஹாபாக்கள் சொன்னார்கள். முதலாவது, நஸ்பிரு அலல் பலா, நாயகமே
சோதனையான காலகட்டங்களில் நாங்கள் பொறுமையோடு இருக்கிறோம். சஹாபாக்கள் சொன்ன முதல் செய்தி, சோதனையான காலகட்டங்களில் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறோம். ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பு, இந்த உலகத்தில் சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. மனிதனாக பிறந்துவிட்ட எல்லோருக்கும் சோதனை உண்டு. குர்ஆன் சொல்லுகிறது, அஹஸிபன்னாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நீங்கள் எல்லாம் முஃமின்களாக இருக்கிறீர்கள், முஸ்லீம்களாக இருக்கிறீர்கள், கலிமாவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிற காரணத்திற்காக சோதிக்கப்படாமல் அப்படியே விட்டுவிடுவோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அப்படி அல்ல, எல்லோருக்கும் சோதனை உண்டு. சோதனை இல்லாத மனிதர்கள் இல்லை. வெளிப்படையில் பார்க்கும்போது 4 பேரை பார்க்கிறோம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்க்கிறோம், நல்லா இருக்கிற மாதிரி பார்க்கிறோம். ஆனால் திரைமறைவுக்கு பின்னால் அவர்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் போராட்டம் இருக்கும். பணம் இருக்கிறவனுக்கு பணத்தை கொண்டு சோதனை, பணம் இல்லாதவனுக்கு வறுமையை கொண்டு சோதனை, ஏழ்மையை கொண்டு சோதனை, அறிவில்லாதவனுக்கு அறியாமையை கொண்டு சோதனை, அறிவிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அறிவை கொண்டு சோதனை. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள். அந்த சோதனையின் சமயத்தில் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறோம் நாயகமே, பொறுமையாக இருக்கிறோம் நாயகமே. சஹாபாக்கள் சொன்ன முதல் பண்பு சாதாரணமான விஷயம் அல்ல. சோதனைகளின் போது பொறுமை காப்பது என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் அது. ஏன்னா ஒரு மனுஷன் சர்வசாதாரணமாக ஒரு சோதனை ஏற்படுகிற போது சர்வசாதாரணமாக தன்னுடைய ரப்பை ஒருவன் நிராகரித்து விடுகிறான், சபித்து விடுகிறான். எத்தனையோ பேர் நாம நேரடியாக கேட்கிறோம், நான் அல்லாஹ் மேல கோபமா இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் மேல கடுமையான கோபங்க, இப்படி பண்ணிவிட்டானே, என்னங்க ஆச்சு? என் புள்ள சின்ன குழந்தை, ஒண்ணுமே தெரியாது, பாவமறியாத குழந்தை, அதோட உசுரை போய் எடுத்துட்டானே இந்த வயசுல, நான் தொழுகைக்கு வரமாட்டேன். இப்படியெல்லாம் நேரடியாக கேள்விப்படுகிறோம் இன்றைய காலகட்டத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனையான நேரங்களில் ஒரு முஃமின் பொறுமை காக்க வேண்டும். அது ஒரு முஃமினுடைய அடிப்படை பண்பு, அது முதல் பண்பு. சஹாபாக்களுடைய எத்தனையோ வரலாறுகளை எடுத்து பார்க்கிறோம். எல்லா சோதனையான தருணங்களிலேயும் அவர்கள் பொறுமையை கையாண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி பெண்மணி, அவருடைய குழந்தை வஃபாத்தாகி விடுகிறது. கபருக்கு அருகாமையில் இந்த பெண்மணி பயங்கரமாக அழுது கொண்டிருக்கிறார், கடுமையாக அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக கடந்து போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வினுடைய அடிமையே, அல்லாஹ்வினை பயந்து கொள், சபராறு, பொறுமையை கடைபிடி, சபர் செஞ்சுக்கொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த பெண்மணி, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னா தெரியும், என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்குறீங்களா? கடுமையாக அவர் சப்தமிட்டார், தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். சில நாட்கள் கழித்து, நீங்க இவ்வளவு சப்தமாக பேசியது பெருமானாரை பற்றி என்கிற செய்தியை அந்த பெண்மணி கேள்விப்பட்ட போது நாயகத்திடத்திலே ஓடி வருகிறார். பெருமானார் வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசினார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரவர்களே, வந்திருப்பது தாங்கள் தான் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியாது, வந்திருக்கிறது நீங்க தான் எனக்கு தெரியாது. நான் அவசரப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில், ஒரு வழியில, ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கிற சமயத்தில் அப்படி ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பரவாயில்லை, இன்னம ஸபர் இன்த ஸதமத்தில் ஊலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே இருக்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல முதலாக சோதனை ஒரு மனிதனை தாக்குகிற போதே எவன் பொறுமை கற்கிறானோ அதற்கு பெயர் தான் பொறுமையை ஒழிய, தன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி விட்டு, கொட்டிவிட்டு, புலம்பி விட்டு, கடைசியில் நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் பொறுமை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் தடவை ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகிற போதே அந்த மனிதன்
நான் அல்லாஹ்வுக்காக இதை பொறுத்துக்கிறேன், இந்த சோதனையை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று எவர் முதல் அட்டம்ப்ட்லேயே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அதை என்ன செய்கிறாரோ பொறுத்துக் கொள்கிறாரோ அதற்கு பெயர் தான் சபர் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ஒரு சோதனை ஏற்படுகிற போது அவ்வளவு தூரம் புலம்புகிறோம், பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறோம், 4 பேர்த்திட்ட அதை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வை பற்றி தவறாக பேசுகிறோம், அல்லாஹ்வை பற்றி தவறாக எண்ணுகிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால சரி அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய சூழலில் நாம் இருக்கிறோம். அதற்கு பெயர் பொறுமை அல்ல, அதற்கு பெயர் பொறுமை அல்ல. பொறுமை என்பது முதல் தடவையிலேயே அந்த சோதனை ஏற்படுகிற அந்த கணத்திலேயே ஒரு மனிதர் யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்துக் கொள்கிறாரோ அதற்கு பெயர் தான் சபர். உபஷ்ஷிரி சாபிரீன், குர்ஆன் சொல்லுகிறது, நாயகமே பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். குர்ஆன்ல சுமார் 90 இடங்கள்ல பொறுமையை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏராளமான இடங்கள். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு, பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கணக்கில்லாத கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறான். கணக்கில்லாத கூலி. தொழுகைக்கு இவ்வளவு நன்மை, நோன்புக்கு இவ்வளவு நன்மை என்றெல்லாம் நன்மைகளை எண்ணி சொன்ன மார்க்கம் சபர் செய்யக்கூடியவர்களுக்கு, சோதனைகளின் போது தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கணக்கில்லாத கூலியை தருவதாக குர்ஆனிலே வாக்களிக்கிறான். நமக்கு ஒரு சோதனை ஏற்படும் போது நாம பல பேர் அப்படி புலம்புறது உண்டு. ஏன் இப்படி அல்லாஹ் செஞ்சான்னு தெரியல, ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான்னு தெரியல, இப்படி போய் செஞ்சு போட்டான். எவ்வளவு துவா கேட்கிறோம் அல்லாஹ்வுக்கு, கரெக்டான 5 வக்து தொழுதுருவாங்க, எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. கரெக்டாக நோன்பு வச்சிருவாங்க, நான் இத்தனை ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேங்க, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. முஸ்லீம்கள் எல்லாம் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். எத்தனை வருஷமா நாம துவா செய்யறோம், அல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சோதனையான காலகட்டங்களில் இதுவெல்லாம் நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஃமினை சோதிக்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதற்கு எவ்வளவு பெரிய கூலியை வழங்குகிறான் என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்க வேண்டும். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றுகிற போது ரப்புக்கு ஏற்படுகிற சங்கடத்தை போல வேறு எந்த சோதனைகளையும் ஒரு மனிதனுக்கு தருகிற போது அல்லாஹ்வுக்கு அந்த சங்கடம் ஏற்படுறதில்லை. அல்லாஹ் சங்கடங்களுக்கு அப்பாற்பட்டவன். இந்த இடத்துல நாம விளங்கணுங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றுகிற போது அல்லாஹ்வுக்கு ஏற்படுகிற சங்கடம், ஒரு பரிதாபம், அவனை வேறு எந்த சோதனைகளை கொண்டு சோதிக்கிற போதும் ரப்புக்கு ஏற்படுறதில்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நமக்கு அப்படி ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் கண்ட மாதிரி நாம் அல்லாஹ் பேசுறோம், கண்ட மாதிரி பேசுறோம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒரு குழந்தை வஃபாத் ஆகிவிட்டால், இது குழந்தைக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பொருந்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குழந்தை வஃபாத் ஆயிட்டா மலக்குமார்கள் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு வானத்திற்கு செல்லுவார்கள். அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியானுடைய ஈரக்குலையை பிடுங்கி விட்டு வந்து விட்டீர்களா? என் அடியானுடைய ஈரக்குலையை பிடுங்கி விட்டு வந்து விட்டீர்களா? ஆம் ரப்பே, நீங்க பிடுங்குகிற போது, அங்கிருந்து புறப்படுகிற போது என் அடியான் என்ன செய்து கொண்டிருந்தான்? இப்படி ஒரு சோதனை ஏற்படுகிற சமயத்தில் என்ன பேசினான், அவன் என்ன செஞ்சான், அவனுடைய நிலை என்ன? ஒண்ணுமில்ல ரப்பே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லி சபர் செஞ்சுக்கிட்டான். சொன்ன உடனே என்னுடைய அடியாருக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த், புகழின் வீடு என்று பெயர் வையுங்கள், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஃமினுடைய உயர்தரமான 2 நிஅமத்தை நான் பிடுங்கி விடுகிறேன், அவனுடைய பார்வையை நான் பிடுங்கி விடுகிறேன். ஒருத்தன் அப்படி பிடுங்கினதுக்கு பின்னால, பார்வையை இழந்ததற்கு பின்னால் அதற்காக சபர் செய்து கொண்டால் அதன் பிரதிபலனாக அவனுக்கு சுவனத்தை நான் வழங்குகிறேன் என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக இந்த ஹதீஸ் குதுசியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின்
சோதனைகளின் போது சபுர் செய்கிற போது, அதை தாங்கிக் கொள்ளுகிற போது, சகித்துக் கொள்ளுகிற போது அல்லாஹ் அவர்களுக்கு இப்போ உயர்தரமான கூலிகளை வழங்குகிறான். இப்போ ஒரு மூமின்கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை முதல் பண்பு, எந்த சோதனை ஏற்பட்டாலும் முதல்ல அல்லாஹுக்காக வேண்டி நான் சபர் செஞ்சுக்கிறேன்னு இருக்கணும், முதல் விஷயம். இரண்டாவது சஹாபாக்கள் சொன்னார்கள், நஷ்கரு அலர் ரஹா, நாயகமே மகிழ்ச்சியான தருணங்களில் நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறோம், எங்களுடைய ரப்பை நினைத்து பார்க்கக்கூடிய அடியார்களாக இருக்கிறோம். ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு, சஹாபாக்கள் சொன்ன இரண்டாவது பண்பு, மகிழ்ச்சியான தருணங்களில் அல்லாஹ்வை நாங்க ரொம்ப நினைச்சு பார்க்கிறோம். எண்ணியத்திற்குரியவர்களை, மகிழ்ச்சியான தருணங்களில் ரப்பை மறக்கக்கூடியவர்களை குர்ஆன் மிக கடுமையாக கண்டிக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ஓரிரு இடங்களில், அநேகமாய் 3 இடங்களில் சொல்வதாக நினைக்கிறேன், வைதா மஸ்ஸல் இன்சான லுர்ரு தஆனா லிஜம்பிஹி காயிதன் அவ் காயிமா ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா கதாலிக ஸுய்யினல் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன். குர்ஆன் சொல்லுகிறது, வைதா மஸ்ஸல் இன்சான லுர்ரு தஆனா, மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, அவன் படுத்துக்கிட்டு இருக்கும் போதும் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறான், நின்றுட்டு இருக்கும் போது அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறான், ஒரே கண்ணீரும் கம்பலையுமாக ரப்பிடத்திலே கையேந்தி கொண்டே இருக்கிறான். ரப்பே கை விட்டுறாத, ஒன்னைத்தான் நம்பி இருக்கிறேன், ஒன்னை விட்டா எனக்கு வேறு கதி இல்லை, தொடர்ந்து ரப்பை நினைத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா. சரி, இவ்வளவு சிரமப்படுறானே, இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவ்வளவு கெஞ்சுறானேன்ட்டு அவனுடைய சிரமங்களை நாம் நீக்கி வைத்து விட்டால், அந்த நெருக்கடியில் இருந்து அவனை நாம வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா, அல்லாஹ் சொல்றான், அப்படி ஒரு சிரமமே அவனுக்கு ஏற்படாததை போலவும், அந்த சிரமத்திற்காக வேண்டி அவன் நம் பக்கம் திரும்பி கூட பார்க்காததை போலவும் அவன் நம்மை கடந்து செல்லுகிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சிரமமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறது, இது எல்லோருக்கும் இருக்கும். மகிழ்ச்சியான நேரங்களில் அதே ரப்பை மறந்துவிட்டு அப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டதாவே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சுவடு கூட இருக்கிறது. இப்படி இக்கட்டான ஒரு சூழல்ல ரப்பு நம்மளை காப்பாத்தனானே, இது பண்ணானே, உதவி செஞ்சானே, காலமெல்லாம் நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே, எல்லா நேரங்களையும் அவனை நினைச்சு பார்ப்போமே. அப்படி அல்ல, கஷ்டம் வந்துருச்சா ரப்பே ரப்பே ரப்பேன்னு புலம்புவான், கஷ்டத்தை நீக்கிட்டோம்னா கண்டிக்கவே மாட்டான் குர்ஆன் சொல்லுது. மனிதர்களுடைய மிக மோசமான ஒரு பண்பு இது. அதற்கு மாற்றாக ஒரு முஃமினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும்? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நஷ்குரு அலர் ரஹா, நாயகமே மகிழ்ச்சியான தருணங்களில் நாங்கள் ரப்பை அதிகமாக நினைத்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவர் தன்னுடைய இக்கட்டான காலகட்டங்களில் எவருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர் மகிழ்ச்சியான காலகட்டங்களில் அதிகமாக துஆ செய்யட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தஅர்ரஃப் இன்தர் ரஹா யஅரஃப்க இன்த ஷதாயித் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சந்தோஷமான நேரத்தில் அல்லாஹ்வை நீ நினைத்துப்பார், இக்கட்டான சூழலில் அல்லாஹ் உன்னை நினைத்து பார்ப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீன் விழுங்கிவிட்டது அவர்களை, மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். அப்போது கடல் பொறுப்பு வழங்கப்பட்ட வானவர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள், இது நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட, அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குரலாச்சே, அடிக்கடி நமக்கு பழக்கமான ஒரு குரலாக தெரிகிறது, கரையிலேயும் இந்த குரலை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோமே, இன்றைக்கு கடலில் இந்த குரலுடைய சப்தம் கேட்கிறது, ஒருவேளை சிரமத்தில் இருக்கும் போலே தெரிகிறது என்று ரப்பே அவருடைய சிரமத்தை நீக்கி வைப்பாயாக என்று மலக்குமார்கள் ரப்பிடத்திலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்காக துஆ செய்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். மறுபுறத்தில் ஃபிர்அவுன்
காலமெல்லாம் ரப்பை நினைத்து பார்க்காதவன், ஆனால் ரப்புக்கும் ஆலா, நான் தான் உயர்ந்த ரப்பி என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கடலுக்குள்ளே வைத்து அவனை மூழ்கடிக்கிறார்கள். அவனுடைய வாயிலே களிமண்ணை திணிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், மூசா நபியினுடைய அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், ரப்பை என்னை காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்கிற நேரத்தில், இல்லை இந்த குரல் புதிதாக இருக்கிறது, இதற்கு முன்னால் இப்படி ஒரு குரலை நாம் கேள்விப்பட்டதும் இல்லை, இந்த குரல் நமக்கு பழக்கமான குரலும் அல்ல என்று வானவர்கள் பேசிக்கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. கணியத்திற்குரிய முஃமினீன்களே, எல்லா சூழல்களிலேயும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். சந்தோஷமான நேரங்களில் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும். இக்கட்டான சூழலில் அல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்ப்பான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். சிரமமான நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதும், தொழுகிறதும், தஹஜ்ஜுத் தொழுகிறதும், சதகா செய்யறதும், தான தர்மங்கள் செய்யறதும், ஷரியத்தோடு நடந்துக்கிறதும், அல்லாஹ் கொஞ்சம் விசாலப்படுத்திட்டான், நெருக்கடியை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டான்னு சொன்னா அல்லாஹ்வை மறந்து அப்படி ஒன்று நடக்காதது மாதிரி நடந்து கொள்வது என்பது மிக மோசமான குணம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எனவே சஹாபாக்கள் சொன்ன இரண்டாவது குணம், ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம், நஷ்குரு அலர் ரஹா, மகிழ்ச்சியான தருணங்களில் நாங்கள் ரப்பை அதிகமாக நினைத்து பார்க்கிறோம். பெருமானாருடைய ஏராளமான வரலாறுகளை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்தார்கள், நாயகமே உங்கள் மீது ஒருவர் ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்லுகிறான், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்கிற செய்தியை கொண்டு வந்தபோது சந்தோஷத்தில் பெருமானார் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். நாயகமே, அபூஜஹல் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் பெருமானார் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். எல்லா நேரங்களிலேயும் மகிழ்ச்சியான தருணங்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு ரப்பை நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். மூன்றாவது சஹாபாக்கள் சொன்னார்கள், வனர்லா பில் கலா, நாயகமே அல்லாஹ்வினுடைய கலாவை, அவனுடைய தீர்ப்பை, அவனுடைய முடிவை நாங்கள் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்கள்கிட்ட அந்த பண்பு இருக்குது. அல்லாஹ் ஒரு சோதனையை தந்துட்டான், நாங்கள் புலம்புவதில்லை. அல்லாஹ் ஒரு சிரமத்தை தந்துட்டான், புலம்புறதில்லை. அல்லாஹ் எங்களுக்கு எதை செய்தாலும் நாங்கள் அல்லாஹ்வினுடைய முடிவுக்குத்தான் நாங்கள் மரியாதையை கொடுக்கிறோம், அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு முஃமின்கிட்ட இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பண்பு, குறிப்பாக சூஃபியாக்கள், இறைநேசர்கள் என்று நாம் யாரையெல்லாம் அடையாளப்படுத்துகிறோமோ எல்லா இறைநேசர்களிடத்திலேயும் இருந்த உயர்தரமான பண்பு அர்-ரிலா பில் கத்ர். அல்லாஹ் எதை முடிவு செஞ்சாலும் அதில் தன்னுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிக்காட்டவே மாட்டார்கள். அல்லாஹ் ஒன்று முடிவு பண்ணிட்டானா அப்படியே நடக்கட்டும்னு விட்டுருவாங்க. அல்லாஹ் நாளைக்கு உங்களை நரகத்தில் போட்டா என்ன செய்வீங்க? போட்டா போட்டுட்டு போறான். அல்லாஹ்வுடைய விருப்பம் அதுதான் என்று சொன்னால் ரப்பினுடைய விருப்பத்தை நானும் புரிந்து கொள்கிறேன், நான் நரகத்துக்கே போறேன். அவர்கள் நரகத்தை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இருந்ததில்லை, சொர்க்கத்தின் மீது பேராசை கொண்டவர்களாக இருந்ததில்லை, ரப்பினுடைய பொருத்தத்தின் மீதும் அவனுடைய விருப்பத்தின் மீதும் பேராசை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலகட்டத்தில் ஒரு வணக்கசாலி, பெரிய ஆபித், என் நேரம் அல்லாஹ்வினுடைய இபாதத்திலேயே இருக்கக்கூடியவர். அவருடைய இபாதத்தை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள், உனக்கு ஏதாவது அல்லாஹ்ட்ட கேட்டு தரணுமா, ஏதாவது வரம் வேண்டுமா, எதுனாலும் சொல்லு, நான் அல்லாஹ்ட்ட உனக்கு துஆ செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவரிடத்திலே தனக்காக துஆ செய்ய சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் வஹி அறிவிச்சான், அவர் எத்தனை வருஷங்கள் அவர் வாழ்ந்தாலும் சரி, தொழுதாலும் சரி, அவரை நான் நரகவாசிகளில் ஒருவராகத்தான் நான் பார்க்கிறேன், அவர் நரகவாசின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த செய்தியை கொண்டு வந்தார்கள். எப்பா நீ நரகவாசின்னு அல்லாஹ் சொல்லிட்டான், எவ்வளவு காலம் நீ தொழுதாலும் சரி. அப்படியா? அல்லாஹ் அப்படியா முடிவெடுத்திருக்கிறான்?
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை, அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய தீர்ப்பை நான் புரிஞ்சிக் கொள்ளுகிறேன் என்று அந்த மனிதர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் மீண்டும் வஹ்யை கொண்டு வந்தான். என்னுடைய தீர்ப்பை எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் பொருந்திக் கொண்ட அந்த அடியானுக்காக வேண்டி நான் நரகத்தை விட்டும் அவனை பாதுகாத்தவனுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன் என்கிற செய்தியை ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தந்தார்கள். வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலேயும் ரப்பினுடைய பொருத்தமும், அவனுடைய கலாவும், அவனுடைய கதரும், அவனுடைய தீர்ப்பும் தான் நமக்கு மேலானதாக இருக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய உற்ற சஹாபி, வயசான காலகட்டத்தில் ஒரு ஊருக்கு வர்றாங்க. பெருமானாருடைய சஹாபி என்றவுடன் மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் முசாஃபஹா செஞ்சு எங்களுக்காக துஆ செய்யுங்க, எனக்கு இன்ன விஷயம் ஆக வேண்டியது இருக்கு, துஆ செய்யுங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு மனிதராக இருந்தார். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிரும். அந்த அளவிற்கு மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார். மக்கள் எல்லாம் வந்தாங்க, துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கு, துஆ செய்யுங்க, இந்த துஆ செய்யுங்க, இந்த துஆ. எல்லோரும் அவர்களுக்கான தேவையை கேட்டுக்கொண்டு போனார்கள். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்வை முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாம தான் அந்த ஊருக்கே அவங்க வந்தாங்க. அப்பொழுது ஒரு ஆலிம் பெருமகனார், மார்க் அறிஞர் ஒருவர் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து முசாஃபா செஞ்சுட்டு, ஊர் மக்களுக்கெல்லாம் இப்படி துஆ செய்றீங்களே, உங்களுக்கு கண் பார்வை இல்லையே, அல்லாஹ்ட்ட திரும்பவும் கண் பார்வையை கேட்டு ஒரு துஆ செய்யலாமே என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் கண் பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ரப் இப்போ நினைத்திருக்கிறான், விரும்பி இருக்கிறான். எனவே என்னுடைய கண் பார்வை எனக்கு மீண்டும் கிடைப்பதை விட என் ரப்பினுடைய விருப்பமே எனக்கு மேலானது என்று அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறுகளை பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களிடத்தில் இருந்த உயர்தரமான பண்பு, அல்லாஹ் எப்பேற்பட்ட சூழலில் எந்த சிரமத்தை தந்தாலும், எந்த சிரமத்தை தந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பா, நான் புரிஞ்சிக் கொள்கிறேன் என்கிற உயர்தரமான பண்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. அவர்கள் அதை மாற்றுவதற்கு விரும்பவில்லை. அல்லாஹ் ஒரு சோதனையை தந்துட்டான், உடனே கையை தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு, யா அல்லாஹ் எனக்கு இதை மாற்றி கூடாது, கேட்கணும். நம்மள மாதிரி ஆட்கள் கேட்பார்கள். ஆனால் இறைநேச பெருமக்கள் அதை அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. ரப்பே, இதுதான் உன் விருப்பமா? உன் விருப்பத்திலேயே நான் விட்டு விடுகிறேன், உன் விருப்பமே எனக்கு மேலானது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு மேலா கடுமையான சிரமம், உடலெல்லாம் புண்ணாகி விட்டது. கடுமையான அந்த சூழலில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சில பேர் பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டியது தானே, இந்த சிரமத்தை விட்டு நீக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டியது தானே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் ரப்பு 16 வருஷம் 18 வருஷம் என்னை நிம்மதியா நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வைத்தானே, அதுக்கு நான் என்ன செய்யறது? இப்ப அல்லாஹ் ஒரு நோயை தந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி நான் புலம்ப வேண்டுமா? என் ரப்பினுடைய தீர்ப்பு இதுதான் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். கணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் உண்மை முஃமின்களா என்று நம்மை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் முஸ்லிம்களில் மாற்று கருத்தில்லை, ஆனால் முஃமின்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் என்பது வேறு, முஃமின் என்பது வேறு. ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு, சோதனையான காலகட்டங்களில் அதை சகித்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியான காலகட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் எந்த முடிவை எடுத்தாலும், எந்த தீர்ப்பை தந்தாலும், எந்த சோதனையை அல்லாஹ் தந்தாலும், அது எந்த வடிவில் இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த 3 பதிலை கேட்டவுடன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்துமுல் முஃமினூன ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், நீங்கள்லாம் உண்மையான முஃமின்கள் தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய நிலை என்ன? நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடுமையான நேரங்களில், இக்கட்டான சூழல்களில் நாம் புலம்புகிறோமா, பொறுமையை கடைபிடிக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியான தருணங்களில், விசாலமான நேரங்களில், சந்தோஷமான நேரங்களில் நமக்கும் அல்லாஹ்விற்குமான தொடர்பு எப்படி இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். நமக்கான சோதனைகளில் நாம் அல்லாஹ்வை எப்படி வழிநடத்துகிறோம், அல்லாஹ்வை எப்படி அணுகுகிறோம், அவனுடைய தீர்ப்பின் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதையும் நாம் யோசி